இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாடு சின்னத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய தெப்பக்குளம் இது. ஸோ அந்த தெப்பக்குளத்தை கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். முத்துகிருஷ்ணனுங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வண்டி ஓட்டுவார். நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுனால ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த ஹெல்மெட்டை கழட்டி வச்சிருவேன். மற்ற நேரத்தில் ஹெல்மெட் போட்டுக்கிடுவேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அங்கே சைன் போர்டு தெரியுதா? அந்த சைன் போர்டில் வலது பக்கம் திரும்பினா செண்பகத்தோப்புன்னு இருந்தது. வலது பக்கம் திரும்பிட்டோம். அங்கே பாருங்கள் ஒரு சைன் போர்டு தெரியுது. இங்கே வனவிலங்குகள் ஜாக்கிரதை, காட்டெருமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை பலகை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படியே அந்த செண்பகத்தோப்பு மேகமலை நெருங்க அந்த மேகமலை டைகர் ரிசர்வ் நெருங்கங்க ரொம்ப குளுன்னு ஜில்லுன்னு காற்று வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நாங்கள் நெருங்கிட்டு இருக்கிறோம். அங்கே கூட பாருங்கள் பண்ணை நிலங்கள் கிடைக்கும் விலைக்கு விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் ட்ராவலு. இப்போ நெருங்க மேகமலையை நெருங்க ரொம்ப ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. இப்போ நாங்கள் மேகமலையை நெருங்கிட்டோம். இனி கொஞ்சம் சில வினாடிகள்லாம் அங்கே போயிடுவோம். அங்கே போர்டு தெரியுதா? அது செண்பகத்தோப்புன்னு போர்டு போட்டிருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மேலே போனால் தான் மேகமலை புலிகள் வன காப்பகம். அது பாருங்க மரங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இது எப்படி இருந்தாலும் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு சைன் போர்டு தெரியுது. புலிகள் வனக்காப்பகம் SMTRன்னு போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு பயம் கலந்த ஆர்வம் கூடிட்டு இருக்குங்க எங்களுக்கு.